நெய் மீன் கருவாடு தொக்கு. நெய் மீன் வந்து எப்பயுமே தொக்கு செய்கிறப்ப கரைஞ்சிரும், இல்லாட்டி உடஞ்சிரும். அது மாதிரி நெய் மீன் கரையாமல் இருக்கிறதுக்கு, உடையாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நெய் மீன் கரையவே கரையாது, உடையவும் உடையாது. சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா சிக்கன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி துண்டு துண்டாக எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி முதல்ல சூடு பண்ணிக்கலாம். நம்ம கைப்பதத்துக்கு தண்ணி சுட்டால் போதும். இது மாதிரி நெய் மீன் கருவாடு வாங்கி அதை சுடு தண்ணியில் இது மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான், ஏன்னா கருவாடு வந்து நல்ல இடத்துல காய வைக்க மாட்டாங்க. அதில் ஏதாவது சில டைம் பூச்சி கூட இருக்கும். அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி மஞ்சளில் கழுவுறது நல்லது. எப்பயுமே நம்ம கவுச்சை வந்து மஞ்சள்லையும் உப்புலையும் கழுவுறது ரொம்ப நல்லது. இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளார் மாவு 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன். இந்த மசாலாவை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ராட்டில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் ராட்டிலேருந்து மசாலா உழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம சிக்கனுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுவீங்களோ அது மாதிரி கொஞ்சம் திக்காக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கருவாடை வந்து முன்னாடியே மசாலா போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் கருவாடை இது மாதிரி மசாலா போட்டு ஊற வைக்கிறதுனால அந்த கருவாட்டில் உள்ள ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம கருவாடை அலசியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி செய்கிறப்பையும் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ கருவாட்டில் ஸ்மெல்லே இருக்காது. கருவாடு மசாலாவில் ஊறுறதுனால கருவாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிகிறப்ப கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கருவாடு ஊறட்டும். இப்போது நம்ம ஒரு வாணலில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேணாம், வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற வச்ச கருவாடை எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எண்ணெயில் முன்னாடியே கருவாடை நீங்கள் இது மாதிரி பொரிச்சு எடுக்கிறதுனால கருவாடு கரையும் கரையாது, உடையவும் உடையாது. அதோடு இந்த மசாலாவில் நல்லா ஊறி இருக்கிறதுனால கருவாடு நல்ல ருசியாக இருக்கும், நல்லா இருக்கும். நெய் மீன் கருவாடை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம கருவாடு தொக்கு எப்பயுமே நம்ம அம்மா நம்ம பாட்டியெல்லாம் தொக்கில் தான் அந்த கருவாடை போடுவாங்க. அப்படி போட்டு தான் செய்வாங்க. இது மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல கருவாடு சாப்பிட்றதுக்கு நம்ம சிக்கன் துண்டு எப்படி எடுத்து சாப்பிடுவோம் அது மாதிரி நல்ல தனித்தனி பீஸாக கருவாடு நம்மளுக்கு இதில் கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு கவுல் எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் வறுத்தெடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், கருவாடை வறுத்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். கருவாடை வறுத்தாச்சு. நம்ம எல்லா கருவாடையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் தனியாக நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம்.
இதே மெத்தடில் நீங்கள் கருவாடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் என்ன தப்பு பண்ணியிருக்கணும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கும் தெரியும். இப்போ ஒரு பேனில் நம்ம கருவாடு வறுத்த அதே ஆயில்லையே, அதுலேயே ஆயில் இருக்கும், இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு பொரியட்டும். கருவாடுன்றதுனால ஒவ்வொரு பாத்திரமாக நம்ம மாற்றி மாற்றி செய்யக்கூடாது வேறு பாத்திரத்தில். ஏன்னா கருவாடோட ஸ்மெல்லு எல்லாத்துலேயும் வரும், அதனால் அதுலேயே பண்ணுறேன். பூண்டு வந்து உங்களுக்கு இது மாதிரி பூண்டு பெருசாக போட்டு நாங்களாம் எடுத்து சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் எடுத்து சாப்பிடுவாங்க, அதனால் பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல பொடிசாக நறுக்கிக்கோங்க. வாயில் தென்படாத அளவுக்கு பொடிசாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. 100 கருவாடு எடுத்திருக்கேன், 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது அளவு பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த பூண்டு எண்ணெயில் பொரிஞ்சு வர ஸ்மெல்லு, பூண்டோட ஸ்மெல்லு, இந்த கருவாடு மிக்ஸ் ஆகிறப்போ அந்த டேஸ்ட்டு வந்து ஃப்ளேவர் வந்து செம்ம சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னும் கூட பூண்டு ஜாஸ்தி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னும் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது மழை டைம்னால் சின்ன வெங்காயம் கிடைக்கல, பெரிய வெங்காயம் தான் கிடச்சிச்சு. இதோட லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க மசாலாவுக்கு. ஆல்ரெடி நம்ம மசாலாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 வெங்காயம்னா 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதோட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சில பேர் கொஞ்சம் தண்ணி தெளித்து பண்ணுவாங்க, நான் தண்ணி தெளிக்க மாட்டேன். அந்த மசாலாவை தக்காளி வேகிறதுக்கு இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் தக்காளி வேகட்டும். இதுலேயே உங்களுக்கு தக்காளி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா திக்கு கொடுக்கும். சில பேர் தண்ணி தெளித்து செய்வாங்க, நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும், அதனால் நான் பண்ண மாட்டேன். தக்காளி வெந்துருச்சு, தக்காளி நல்லா தோல் உரிஞ்சிருச்சு, நல்லா தக்காளி வெந்துருச்சு. இப்போ மசாலாவை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கருவாடை இதோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா பாருங்கள், அந்த நீங்கள் கருவாடை நீங்கள் பெரட்டினாலும் கருவாடு உடையவே உடையாது, அப்படியே இருக்கும் கருவாடு. இது மாதிரி பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கருவாடு. ஒரு துண்டு கூட உடையில பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள், லட்டு மாதிரி. அவ்வளோதாங்க, நெய் மீன் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதத்தோட ரசத்தோட இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.